வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த ஒருத்தவங்க தங்கச்சி வந்தாப்புல வந்து தோட்டத்தில் புல்லெல்லாம் கொத்த சொல்லியிருக்கேன். நிறைய புல் பாருங்கள், எவ்வளோ எவ்வளோ கொத்தி எவ்வளோ புல் செடி புல்லெல்லாம் கொத்தி வச்சுருக்கோம். காஞ்ச பிறகு கொளுத்தி விடணும். எங்கள் முருங்கை செடியில் 2 முருங்கை பிஞ்சு வந்திருக்கு. பூசணிக்காய் பாருங்க, பூசணிக்காய் அங்கே ஒன்று கிடக்கு செப்டி டேங்க் மேலே. அது கீழே நிறைய கிடக்கு, அங்கிட்ட 10 பாஞ்சு கிடக்கு. நான் ஒரு முருகன் இதுக்கு தைப்பூசத்துக்கு எங்கள் வீட்டில் ஒரு முருகன் எழுந்தருளியும் இருக்கிறார். அந்த முருகனுக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணி எல்லாம் அபிஷேகம் பண்ணி அவரை வந்து ஸ்டேட்டஸ் போட்டேன். ஒரே ஒருத்தர் தான் பார்த்துருக்கீங்க, யாருமே பார்க்கல. முருகன் பிடிக்காதா? எனக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும். அண்ணாமலையார் முருகன் ரொம்ப பிடிக்கும். குலசாமி 3 தான் ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா அந்த முருகன் அப்படி இருப்பார் அழகாக. அவரை போட்டு ஸ்டேட்டஸில் ஒரே ஒருத்தர் தான் பார்த்துருக்கீங்க, யாருமே பார்க்கல. அங்கே முருகனை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கார், எப்படி அழகாக தத்ரூபமாக இருப்பார். பழனி முருகன் மாதிரி. பாதாள செம்பு முருகன் பேசியிருக்கோம் அப்படியே. தோட்டத்தில் எல்லாம் வெயிலுக்கு அதுவும் அப்படியே கொஞ்சம் வாடிடுச்சு. முல்லை செடியில் கொஞ்சம் நல்லா முல்லைப்பூ முட்டு நிறையா இருக்குது. சாயங்காலம் பறிக்கணும். எங்களோட சாத்துக்குடி மரம் இப்போ தான் அதுக்கு தண்ணி போகிறதுக்கு வழியெல்லாம் பண்ணி இந்த மாதிரி தோண்டி விட்டு, இந்த பாத்திரம் விளக்குற தண்ணியாக தான் அங்கே போட்டு தோண்டி விட்டு அப்படியே நாங்கள் நினைக்கல அது வேருக்கெல்லாம் மண் நனைச்சி அப்படியே தண்ணி அங்கே போகிறதுக்கு வழி பண்ணி வச்சுருக்கோம். இந்த தண்ணி ஓடனாலே போதும் போல் மரத்துக்கு. தோட்டத்தை சரி பண்ணி அந்த கல்லெல்லாம் கிடக்கிறதெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் அதுலேயும் மண்ணை போட்டு அடுத்த வருஷம் நிறைய செடி போடணும். நிறைய காய்கறி செடி போடணும். அது ஃபுல்லாக நல்ல இந்த முள்ளங்கி, பீட்ரூட்டு, நூக்கல், இந்த மாதிரி விதையெல்லாம் நிறைய இருக்குன்ட்டு அதெல்லாம் போட்டு விடணும். பாரில் நிறைய பார் பிடிச்சி புதுசாக மண் கொட்டி இந்த கல்லையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக பார் பிடிச்சி அதில் ஃபுல்லாக அடுத்த வருஷம் நிறைய செடி போடலான்னு ஆசையாக நிறைய விதை வாங்கி வச்சுருக்கேன். இந்த இப்போ தான், அடுத்த வருஷம் இல்லை, நான் ஒரு 10 நாள் 20 நாளுக்குள்ள மண் அடித்து எல்லாத்தையும் நரைச்சிட்டு இந்த மண்ணை கல்லெல்லாம் அங்கே ரிமூவ் பண்ணி இந்த சைடு போட்டுட்டு மண் அள்ளி அங்கே கொண்டு வெளியில் கொட்டி வச்சுட்டு ஆளை விட்டு அள்ளியாக கொட்டி மறுபடியும் பயிர் போட போகிறேன், பயிர்குழி போட போகிறேன். எங்கிட்ட அவரைக்காய் செடியை பாருங்கள், அவரைக்காயில் கொஞ்சம் நிறைய அவரைக்காய் இருந்தால் நீ பறிச்சிட்டோம். மறுபடியும் நிறைய பூ இருக்குது, நீ காய்க்கும். டெய்லி தண்ணி விட்டுட்டு தான் இருக்கேன். தண்ணி தான் போர் போடணும். போர் போட்டால் தான் நிறைய பயிர் பண்ண முடியும் போல இருக்குது. இன்றைக்கி ஒரு 10 கடலை செடிக்கே இவ்வளோ கடலை, ஒரு படி கடலை, ஒரு படி நிறைய கடலை வச்சுது. அது கீழேயும் கிடக்கு. இப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. கடலை டேஸ்ட்டும் அப்படியே டேஸ்ட்டு. பச்சை கடலை ஒன்று தின்னு பார்த்தேன், நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி அவிச்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டோம்.